சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது புழல் ரெட்டேரி. மாதவரம் ரவுண்டானாவில் இருந்து செங்குன்றம் செல்லும் வழியில் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறமும் கடல் போல் காட்சியளிக்கிறது இந்த ரெட்டேரி. சாலையின் இரு பக்கங்களில் அமைந்துள்ளதால் இது ரெட்டேரி என பெயர் பெற்றுள்ளது. இந்த ரெட்டேரியில் தற்போது இருக்கின்ற தண்ணீரை வெளியேற்றி அங்கு பறவைகள் தங்குமிடம் அமைக்கவும், பசுமை மரங்கள் அமைத்து சுற்றுலா தலம் மற்றும் பொழுதுபோக்கு தலமாக அமைக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. 520 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருந்த இந்த ரெட்டேரி ஆக்கிரமிப்பு காரணமாக நாளடைவில் சுருங்கி தற்போது 400 ஏக்கர் இடமாக உள்ளது. ஏரியின் பரப்பளவு சுருங்கியதால் வடகிழக்கு பருவமழையால் நேரடியாக கிடைக்கும் நீரும், அம்பத்தூர், கொரட்டூர் ஏரிகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரும் ரெட்டேரியில் சேமிக்க வழியின்றி பயன்படுத்த முடியாமல் கடலில் சென்று கலக்கிறது. அத்துடன் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்படுகிறது. இதற்காக ரெட்டேரியை தூர்வாரவும் மேம்படுத்தவும் தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் 43 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பரில் பணிகள் தொடங்கின. வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பணிகள் தொடங்கி உள்ளன. ஏரியில் உள்ள நீரை மின் மோட்டார் மூலம் பம்பிங் செய்து புழல் வடிகாலில் விடப்பட்ட நிலையில் 5 முதல் 6 அடி வரை தூர்வாரப்பட்டு தற்போது கரைகள் உயர்த்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டும் வருகிறது. அத்துடன் லட்சுமிபுரம் முதல் கதிர்வேடு உபரிநீர் வடிகால் சந்திப்பு வரை புதியதாக கரைகள் அமைக்கப்படுகிறது. தற்போது 32 மில்லியன் கன அடி நீர் சேமிக்கும் நிலையில் ஏரியை தூர்வாரிய பிறகு 100 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பணிகள் முழுமையாக முடிவுற்ற பின்னர் ரெட்டேரி சிறந்த பொழுதுபோக்கு இடமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக செங்குன்றம் செய்தியாளர் அகமது அலி.